பேரவைத் தலைவர் அவர்களே, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எலத்தூர், மோட்டூர், நட்சத்திர கோயில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனை நான் கலசப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டப்பட்ட பணிமனையாகும். அதன் பிறகு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினுடைய பொது நிதியிலே இருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர், கழிப்பிட வசதி மற்றும் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த அரசு வந்த பிறகு அதை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அந்த பணிமனை வீணாக கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் உடனடியாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனையை உடனடியாக திறந்து வைத்து அந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கனவை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மூலக்கேள்வியே இது குறித்து தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளிக்கும் போதே நான் உங்களை குறித்தும் பேசியிருக்கலாம். கேள்வி பதில் நேரத்தில் குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம் என்று நான் அதை தவிர்த்தேன். நீங்கள் அதை துவக்கினீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முழுமைப்படுத்தவில்லை. தரைத்தளம் அமைக்கப்படவில்லை, மின்வசதி செய்து தரப்படவில்லை, வருகின்ற பணியாளர்கள் தங்குவதற்கான அறைகள் இல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. அதில் நீங்கள் நினைத்திருந்தால் அப்பொழுதே செய்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருந்த சில பிரச்சனைகள் காரணமாக யார் செய்வது, யார் திறப்பது என்கின்ற பிரச்சனை காரணமாக கைவிட்டு போய்விட்டீர்கள். இதை நான் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன். நீங்கள் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள். இவ்வளவும் செஞ்சீங்க. ஒரு திரைப்பட வசனம் இருக்கு, பேர் வச்சே ராசா சோறு வைக்கலன்னு. அதை மிச்ச பணியும் நீங்கள் முடிச்சிருந்தா அதை நேரம் திறந்திருக்கலாம். எனவே நிதிநிலை சீரான பிறகு அவற்றை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். அந்த பதிலையே உங்களுக்கும் தெரிவிக்கிறேன். நன்றி.